Taste the Daily. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே கிருத்திகை விழா சிறப்பாக நடைபெற்றது. பெருமத்தூரில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ வெற்றி வேலாயுத சுவாமி கோவிலில் ஆணி கிருத்திகை வழிபாடு நடைபெற்றது. இதையொட்டி ஸ்ரீ வள்ளி ஸ்ரீ தெய்வானை சமேத ஸ்ரீ வெற்றி வேலாயுத சுவாமி சிறிய தேரில் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினார். தொடர்ந்து மகா தீபாராதனை நடைபெற்று பக்தர்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என பக்தி கோஷம் முழங்க கோவில் உட்பிரகாரத்தில் தேர்வலம் நடைபெற்றது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே ஆசிரியர்களுக்கு முறைகேடாக வழங்கப்பட்டுள்ள பணி மாறுதலை ரத்து செய்ய வலியுறுத்தி வட்டார கல்வி அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆனைமலை வட்டாரத்தில் செயல்பட்டு வரும் தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் பணி மாறுதல் கேட்டு பல ஆண்டுகளாக காத்திருக்கும் நிலையில் முறைகேடாக சில ஆசிரியர்களுக்கு மட்டும் பணி மாறுதல் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. எனவே முறைகேடாக வழங்கப்பட்ட பணி மாறுதல்களை ரத்து செய்ய வலியுறுத்தி பொள்ளாச்சியில் மாவட்ட கல்வி அலுவலகம் முன்பு அனைத்து ஆசிரியர் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தொடக்க கல்வித்துறையின் பெரும் முறைகேடாக கலந்தாய்வு தேதிகள் 19 முதல் 24 வரை விண்ணப்பம் மட்டுமே வழங்கப்பட்ட நிலையில் இதுவரை கலந்தாய்வு தேதி அறிவிக்கப்படாத நிலையில் பலருக்கும் பணிமாறுதல் வழங்கப்பட்டு மிகப்பெரிய அநீதி இழைக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் கடும் பாதிப்புக்குள்ளாகியுள்ளனர். ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி வேட்டையாரம்பூர் பள்ளியிலிருந்து ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி பைஏபி காலனி என்பது வெறும் 1 கிலோமீட்டர். இந்த 1 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு பள்ளிக்கே சென்னையில் சென்று இயக்குநரிடம் பணியாணை பெற்று பணிமாறுதல் பெறுவது வரலாற்றிலே இதுதான் முதல் முறை. வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் பகுதியில் முறையாக கழிவுநீர் கால்வாய் அமைக்காததால் கழிவுநீர் சாலையில் தேங்குவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கேவிக்குப்பம் மேல்மாயில் செல்லும் சாலை பகுதியில் கடந்த சில ஆண்டுகளாக அப்பகுதி மக்கள் கழிவுநீர் கால்வாய் அமைத்து தர வலியுறுத்தியும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் கழிவுநீர் சாலைகளில் தேங்கி நிற்பதாகவும் அப்பகுதியில் தொற்றுநோய் ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் மக்கள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். மேலும் கழிவுநீர் வீட்டின் முன்பு தேங்குவதால் மக்கள் வீட்டை விட்டு வெளியேற முடியாத நிலை உள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். திறனற்ற திமுக அரசு மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தருவதில்லை என அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த கழிவு நீர் போறதுக்கு எங்களுக்கு வசதி இல்லைங்க. தண்ணி போறதுக்கே வசதி இல்லை. இதனால போக்குவரத்து பஸ் எதுனா வந்தால் ஒதுங்க இடம் இல்லைங்க. பசங்க ஒரு முறை ஸ்கூல் போகிற பொண்ணே ஒரு நாள் விழுந்துச்சுங்க. அந்த அளவுக்கு தண்ணி போதுங்க. ஈவினிங் டைமில் கொசு கடிக்குதுன்னா அப்படி ஒரு கொசுங்க. அதனால் எங்களுக்கு உடம்பு இப்போ 3 நாளைக்கு ஒரு முறை ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோங்க. நாங்கள் எங்களுக்கு இந்த வயசான நேரத்தில் எங்களுக்கு அவ்வளோ காவாய் நோண்டிட்டு ஏற முடியல, இறங்க முடியலைங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே தமிழக அரசின் வீடு கட்டும் திட்டத்தில் பணத்தை ஏமாற்றியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென திமுக கட்சியை சேர்ந்தவர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளார். திமுகவில் உறுப்பினராக உள்ள சிறுமங்கலம் கிராமத்தை சேர்ந்த சந்திரசேகர் என்பவர் தமிழக அரசின் வீடு கட்டும் திட்டத்தில் முதல் தவணை பணத்தை பெற்று வீடு கட்டி வந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் மீதமுள்ள 2 தவணை பணம் தனது வங்கிக் கணக்கில் செலுத்தியது போல் ஏமாற்றி எடுக்கப்பட்டுள்ளதால் அதிர்ச்சியடைந்த சந்திரசேகர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளார். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் ஏழை எளிய மக்களுக்கு வழங்கப்படும் நலத்திட்ட உதவிகளை அரசு அதிகாரிகளே ஏமாற்றுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.